பாட்டி, நீ இப்படி உட்காந்துக்கிறது பார்க்குறப்ப கேவலமா இருக்கு. சர்வதேச அரசியலில் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் ஈரான் அமெரிக்கா இடையிலான நேரடி மோதல் போக்கு ஒரு பிராந்திய போராக தாண்டி உலகளாவிய ரீதியில் பெரும் தாக்கங்களை ஏற்படுத்த தொடங்கியுள்ளது. ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் முன்வைக்கும் வாதங்கள் இந்த மோதலுக்கு பின்னால் இருக்கும் மறைமுக அரசியலை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. ஈரானுக்கு ரஷ்யா உளவுத்துறை தகவல்களை வழங்கி வருவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டுகிறது. குறிப்பாக மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களின் துல்லியமான இருப்பிடங்களை ரஷ்யா ஈரானுக்கு வழங்குவதாக கூறப்படுகிறது. இதற்கு பதிலளித்த லாவ்ரோவ், அமெரிக்க தளங்களின் இருப்பிடம் என்பது ஒரு திறந்த புத்தகம், அதை தெரிந்து கொள்ள ஈரானுக்கு ரஷ்யாவின் உதவி தேவையில்லை என தெரிவித்துள்ளார். எனினும் ஈரானுடனான ரஷ்யாவின் இராணுவ தொழில்நுட்ப ஒப்பந்தங்கள் முன்பை விட தற்போது மிகவும் வலுவடைந்துள்ளதை அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த நிலையில் எரிசக்தி ஆதிக்க போட்டி இந்த மோதலின் மையப்புள்ளியாக எரிசக்தி இருப்பதாக ரஷ்யா கருதுகிறது. ஹார்முஸ் ஜலசந்தி உலக எண்ணெய் போக்குவரத்தில் மிக முக்கியமான இந்த நீரிணையை கட்டுப்பாட்டில் கொண்டு வர அமெரிக்கா விரும்புவதாக லாவ்ரோவ் குற்றம் சாட்டுகிறார். பொருளாதார தடைகள் ரஷ்யாவின் லுகோயில் மற்றும் ட்ரோஸ்னோப்ட் போன்ற நிறுவனங்கள் மீது விதிக்கப்படும் தடைகள் மற்றும் ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதி மீதான கட்டுப்பாடுகள் அனைத்தும் அமெரிக்காவின் ஆதிக்க அரசியல் என அவர் விமர்சிக்கிறார். அணுசக்தி ஒப்பந்தமும் நம்பகத்தன்மை சிதைவும் 2015 கையெழுத்தான ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்தில் இருந்து 2017 அமெரிக்கா வெளியேறியதே தற்போதைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் அடிப்படை என ரஷ்யா சுட்டிக்காட்டுகிறது. ஈரான் தனது கடமைகளை சரியாக செய்தபோதும் அமெரிக்கா ஒப்பந்தத்தை முறித்து கொண்டது சர்வதேச அரங்கில் அந்த நாட்டின் நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாகியுள்ளது. உக்ரைன் காரணி போர் முனை மத்திய கிழக்கில் நடக்கும் போருக்கும் உக்ரைன் போருக்கும் நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டுள்ளது. மத்திய தரைக்கடலில் ரஷ்யாவின் ஆர்டிக் மொடகாஸ் கப்பல் மீது உக்ரைன் நடத்திய தாக்குதலை லாவ்ரோவ் ஒரு பயங்கரவாத செயல் என வர்ணிக்கிறார். மேற்கத்திய நாடுகள் உக்ரைனின் இத்தகைய செயற்பாடுகளை கண்டிப்பதில்லை என்பதனையும் இது ஒரு இரட்டை நிலை போக்கு என்பதனையும் ரஷ்யா நாடுகளுக்கு சுட்டிக்காட்டுகிறது. பிராந்திய நாடுகளினுடைய நிலைமை வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் நாடுகள் இந்த மோதலில் ஒரு இக்கட்டான நிலையில் உள்ளன. அமெரிக்காவின் நட்பு நாடுகள் இருந்தாலும் ஈரானின் நேரடி தாக்குதல்களுக்கு தங்கள் நாடுகள் இலக்காவதை அவை விரும்பவில்லை. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தூண்டப்பட்ட போர் என்பது அரபு நாடுகள் இந்த பதற்றத்தை கருதுவதாக தொடங்கியிருப்பதாக ரஷ்யா குறிப்பிடுகிறது. இப்படியான நிலையில் லாவ்ரோவினுடைய கருத்துக்களின்படி இந்த போர் என்பது வெறும் ஈரான் அமெரிக்க இடையிலான போர் மட்டுமல்ல, இது உலக எரிசக்தி சந்தையை யார் கட்டுப்படுத்துவது மற்றும் ஒரு முனை ஆதிக்கம் நீடிக்க வேண்டுமா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் ஒரு பெரும் போராட்டமாகும். 10 லட்சம் துருப்புகளை ஈரான் தயார்படுத்தி வருவதாக கூறப்படும் செய்திகள் வரும் காலங்களில் மத்திய கிழக்கு ஒரு பெரும் தீப்பிழம்பாக மாறக்கூடும் என்பதையே உணர்த்துகிறது என்றும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் ஈரானின் நிலர் இராணுவ மற்றும் ஏவுகணை திறன் தொடர்பாக வெளியாகுகின்ற தகவலின் அடிப்படையில் காணொலியில் குறிப்பிடப்பட்ட 10 லட்சம் துருப்புகள் என்பது வெறும் தரைப்படை மட்டுமல்ல, இதில் ஈரானின் பாஜி தன்னார்வப்படை மற்றும் புரட்சிகர காவல் படையின் நேரடி பிரிவுகளும் காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் ஈரான் தற்போது தனது பக்தாக் போன்ற ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை தயார் நிலையில் வைத்துள்ளது. இவை ஒலியின் வேகத்தை விட 15 மடங்கு வேகத்தில் செல்லக்கூடியவை. இதனால் தற்போதைய அமெரிக்க பேட்ரியாட் ஏவுகணை தடுப்பு அமைப்புகளால் இவற்றை தடுப்பது கடினம். அதே நேரம் ட்ரோன் தொழில்நுட்பம் உக்ரைன் போரில் ரஷ்யா பயன்படுத்திய ஈரானிய சஹெட் ட்ரோன்களினுடைய மேம்படுத்தப்பட்ட பாதிப்புகள் இப்போது வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க தளங்களை நோக்கி திருப்பப்பட்டுள்ளன. ஹார்முஸ் ஜலசந்தியின் புதிய பாதுகாப்பு வியூகம் லாவ்ரோவ் குறிப்பிட்ட எரிசக்தி அரசியலுக்கு பின்னால் ஒரு முக்கிய இராணுவ நகர்வு உள்ளது. அதாவது கடற்படை முற்றுகை. ஈரான் தனது கடற்படையை பயன்படுத்தி ஹார்முஸ் ஜலசந்தியில் கடற்சார் கன்னிவெடிகளை இடும் முற்றுகைகளை நடத்துகிறது. இதன் மூலமாக உலக எண்ணெய் விநியோகத்தில் 20% பகுதியை ஒரே நாளில் முடக்க முடியும். இது நடந்தால் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை பரலுக்கு 150 தாண்டும் என பொருளாதார நிபுணர்கள் கணிக்கிறார்கள். பிரிக்ஸ் மற்றும் புதிய பொருளாதார கூட்டணி அமெரிக்காவினுடைய பொருளாதார தடைகளை முறியடிக்க ஈரான் மற்றும் ரஷ்யா எடுத்துள்ள புதிய நடவடிக்கை, அதாவது மாற்று பணப்பரிமாற்றம். ஈரான் மற்றும் ரஷ்யா தங்களுக்கு இடையிலான வர்த்தகத்திற்கு டாலர் பயன்பாட்டை முற்றிலுமாக தவிர்த்துவிட்டு தங்களின் சொந்த நாட்டு நாணயங்களை பயன்படுத்த தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் ரஷ்யாவில் இருந்து ஈரான் வழியாக இந்திய பெருங்கடலை அடையும் சர்வதேச வடக்கு தெற்கு போக்குவரத்து வழித்தடம் தற்போது முழுவீச்சில் செயற்பட தொடங்கியுள்ளது. இது சுயஸ் கால்வாய்க்கு மாற்றாக அமெரிக்க கடற்படையின் கண்காணிப்பு இல்லாத ஒரு பாதுகாப்பான வர்த்தக பாதையாக உருவெடுத்துள்ளது. அதே நேரம் இஸ்ரேலினுடைய சதுரங்காட்டம் அமெரிக்காவுடன் இணைந்து இஸ்ரேல் எடுத்து வர மறைமுக நடவடிக்கைகள், அதாவது சைபர் தாக்குதல்கள்.
ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மற்றும் மின் விநியோக கட்டமைப்புகள் மீது இஸ்ரேலினுடைய உளவு அமைப்பான மொசாட் அதிநவீன சைபர் தாக்குதல்களை முடுக்கிவிட்டுள்ளது. சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகியவை பகிரங்கமாக அமெரிக்காவை ஆதரித்தாலும் ஈரானுடன் தங்களின் தூதரக உறவுகளை ரகசியமாக பேணி வருகின்றன. இது இந்த பிராந்தியத்தில் ஒரு அமைதியான போர் சூழலை உருவாக்கியுள்ளது. இந்த மோதல் வெறும் பாரசீக வளைகுடாவோடு நிற்காமல் இந்திய பெருங்கடல் வரை நீண்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய 5வது கடற்படை தனது பாதுகாப்பு வளையத்தை விரிவுபடுத்தியுள்ளது. அதே சமயம் சீன கடற்படை ஈரானுக்கு ஆதரவான பிராந்தியத்தில் தமது நடமாட்டத்தை அதிகரித்துள்ளது என்பது கவனிக்கத்தக்க ஒரு விடயமாகவும் காணப்படுகிறது. இந்த நிலையில் ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான தற்போதைய பதட்டம் 21ஆம் நூற்றாண்டின் மிக முக்கியமான புவிசார் அரசியல் திருப்பமாக மாறியுள்ளது. ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் முன்வைத்த வாதங்கள் மற்றும் களத்தில் நடக்கும் இராணுவ நகர்வுகள் ஆகியவற்றை தொகுத்து பார்க்கும்போது நாம் பின்வரும் முக்கிய முடிவுகளுக்கு வரலாம். அதாவது, ஒருமுறை ஆதிக்கத்தின் வீழ்ச்சி. கடந்த 30 ஆண்டுகளாக உலக அரசியலில் அமெரிக்கா செலுத்தி வந்த ஒற்றை வல்லரசு என்ற ஆதிக்கம் தற்போது கடுமையான சவாலை எதிர்கொண்டுள்ளது. ஈரான், ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய நாடுகள் ஒன்றிணைந்து உருவாக்கும் புதிய அச்சு அமெரிக்காவினுடைய பொருளாதார தடைகளையும் இராணுவ மிரட்டல்களையும் முறியடிக்க தொடங்கியுள்ளன. டாலருக்கு மாற்றான வர்த்தக முறைகள் மற்றும் பிராந்திய கூட்டணிகள் மூலம் அமெரிக்காவினுடைய பிடி தளர்ந்து வருவதை இது காட்டுகிறது. இப்படியான ஒரு சூழலில் உலக பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக விளங்கும் எரிசக்தி வளங்கள் மீதான கட்டுப்பாடே இந்த மோதலின் அடிப்படை. ஹார்மூஸ் ஜலசந்தி ஈரான் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதும் ரஷ்யாவினுடைய எரிசக்தி நிறுவனங்களை அமெரிக்கா முடக்க நினைப்பதும் வெறும் வணிக போட்டி மட்டுமல்ல, இது உலக நாடுகளின் வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கும் ஒரு உயிர் வாழும் போராகும். தற்போதைய மோதல் என்பது வெறும் தரைப்படை தாக்குதலோடு முடிந்துவிட்டது. ஏவுகணைகள், அதிநவீன ட்ரோன்கள், சைபர் தாக்குதல்கள் மற்றும் கடல்சார் முற்றுகைகள் என போர் முறை முற்றிலும் மாறியிருக்கிறது. ஈரானின் 10 லட்சம் துருப்புகள் மற்றும் ரஷ்யாவின் உளவுத்துறை ஒத்துழைப்பு ஆகியவை இணைந்து அமெரிக்காவினுடைய பாரம்பரிய இராணுவ வலிமைக்கு ஒரு புதிய மற்றும் சிக்கலான சவாலை விடுத்திருக்கிறது. இந்த நிலையில் மனிதாபிமான மற்றும் பொருளாதார பேரழிவு. இந்த மோதல் ஒரு முழுமையான போராக வெடித்தால் அதன் பாதிப்பு மத்திய கிழக்கோடு நின்று விடாது. உலகளாவிய ரீதியில் கச்சா எண்ணெய் விலை உயர்வு, உணவு பற்றாக்குறை மற்றும் பாதிப்பு விநியோக சங்கிலி பாதிப்பு என ஒவ்வொரு சாமானியரும் வளர்ந்து வரும் ஆசிய நாடுகள் இந்த போரின் பொருளாதார தாக்கத்தால் பெரும் நெருக்கடியை சந்தித்து வருகிறது. சர்வதேச சமூகம் தற்போது ஒரு மிக முக்கியமான சந்திப்பில் நிற்கிறது. ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்து இராணுவ தீர்வுகள் முன்னெடுக்கப்பட்டால் அது 3ஆம் உலகப் போருக்கான நுழைவு வாயிலாக அமையக்கூடும். ரஷ்யாவினுடைய எச்சரிக்கைகளும் ஈரானின் இராணுவ தயார் நிலையம் அமெரிக்காவுக்கு ஒரு தெளிவற்ற செய்தியை சொல்லுகிறது. இனி உலகத்தை ஒரு நாடு மட்டுமே ஆள முடியாது. அமைதி திரும்புமா அல்லது அழிவு தொடங்குமா என்பதை வரும் மாதங்களில் வல்லரசு நாடுகள் எடுக்கும் முடிவுகளே தீர்மானிக்கும் என்றும் சொல்லலாம். இது எப்படி மாறப்போகிறது, எப்படியான முடிவுகளை தரப்போகிறது என்பதிலேதான் இந்த உலகத்தினுடைய அமைதியும் எதிர்காலமும் தங்கி இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. இது எப்படி மாறப்போகிறது, எதன் அடிப்படையில் இந்த உலகம் இயங்கப் போகிறது, உலகத்தினுடைய புதிய சமநிலை எப்படியாக இருக்கப் போகிறது.